அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. "இந்தஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் விச் இயர்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960ல கையெழுத்தாயிருக்கும். சரிங்களா? அதாவது இந்தியாவிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தஸ் ஓகேங்களா? மொத்தம் ஜீலம், இந்தஸ், செனாப், பீஸ், ராவி, அடுத்தது வந்து சட்லஜ் இந்த மாரி வந்து ஒரு 6 நதிகள் அங்கிட்டும், இங்கிட்டும் போயிட்டு வருது. சரிங்களா? ஸோ இந்த நதிகளோட தண்ணிய வந்து எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி. இதுல ஜீலம், இந்தஸ், செனாப்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட முழுமையான அதிகாரம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. பீஸ், ராவி, சட்லஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல்ல இருக்கும்னா, இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கும். இப்போ இந்த பஹல்காம் அப்படிங்கிற பகுதியில ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு, இந்தியா இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டிய நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பின்னணியில தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் ஏப்ரல் 24. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விச் கண்ட்ரி இஸ் செட் டூ லான்ச் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்? உலகின் முதல் தோரியம் அடிப்படையிலான அணு மின் நிலையத்தை எந்த நாடு தொடங்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா. சைனாவோட கோபி டெசர்ட்ல வந்து இத கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் அப்படிங்கிறத 1954ல கொண்டு வந்திருப்போம். ஹோமி பாபா அவர்கள் தான் இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர பயன்படுத்துறோம். செகண்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர பயன்படுத்துறோம். இப்ப தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜ்க்கே வந்திருக்கோம். 2025ல. சரியா? 3வது ஸ்டேஜ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, தோரியம் பேஸ்டு ரியாக்டர். ஓகேவா? நம்மளோட 3வது ஸ்டேஜ் தான் தோரியம் பேஸ்டு ரியாக்டர். அது இப்ப தான் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அத ஓப்பன் பண்ணவே போறாங்க. சரியா? அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் கிளைம்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பாகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்? பாகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எந்த அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லக்ஷர் இ தொய்பா அப்படிங்கிற அமைப்புக்கு கிளையாக இருக்கக்கூடிய அதோட ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இவங்க தான் பொறுப்பேற்றிருக்காங்க. சரியா? கடைசியா, ஹவ் மச் டாக்ஸ் வில் பி லிவிட் ஆன் லக்ஸுரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் மோர் தேன் ரூபீஸ் 10 லேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10,00,000க்கு அதிகமான விலையில் வாங்கும் ஆடம்பர பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் 1% டிசிஎஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னா டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுவே டிடிஎஸ் அப்படின்னா டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்ப ஆடம்பர பொருட்கள் 10,00,000க்கு மேல வாங்குனோம்னா, நமக்கு 1% வரிய வந்து போட போறாங்க. 1% டிசிஎஸ். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.